ஆடுகளை நடத்தி கொண்டு போகும் பொழுது, அந்த குகைக்குள்ள போகும் பொழுது ஆடுகள் பயப்பட ஆரம்பிக்கும். ஐயோ, மேய்ப்பனோடு கூட இல்லையே, தனியா போறமேன்னு சொல்லி அது பயந்து நடுங்க ஆரம்பிக்கும். அந்த ஆடுகள் எல்லாம் மேய்ப்பனுடைய இது காணாமேன்னு சொல்லி பயந்து நடக்கும். சில ஆடுகள் நினைக்கும், ஐயோ மேய்ப்பன் காணாமே, நம்ம சொல்றோம் இல்லையா, பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர் எங்க போயிட்டாருன்னு தெரியலையே, அது எங்க இருக்கிறான்னு தெரியலையே சொல்லி பயப்படுவோம் அல்லவா? அதே போலதான் இந்த ஆடுகள் பயப்பட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த கோல், இப்ப இதுதான் ஒரு ஸ்டிக் அமைச்சுக்கோமே, இந்த கோல்ல அந்த தரைய அப்படி அடிக்கும் பொழுது ஒரு சத்தம் வருது இல்லையா, மேய்ப்பனை பார்க்க முடியாது. ஒரு சில ஆடுகளை தான் தொட முடியும் இந்த கோலால, எல்லா ஆடுகளும் தொட முடியாது. அதனால இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னா, அந்த கோலை எடுத்து தரையில் தட்டுவான். அவர் தட்டும் பொழுது அந்த ஆடுகளுக்கு என்ன வரும், ஓஹோ மேய்ப்பன் நம்மோடு கூட தான் வராரு, அதான் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த குகை வழியா நான் கடந்து போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது உங்களுடைய வேத வசனத்தை கர்த்தர் அனுப்புவார். வேத வாசிக்க ஆரம்பிங்க, அதுல ஒரு வசனத்தை பிடிச்சுக்குங்க. ஹல்லேலூயா. உயிரோட்டமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேத வசனம் பிரசங்கிக்கப்படும், அதை பிடிச்சுக்குங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பார்க்கும்போது பயந்து நடுங்கி கொண்டு இருந்தா, ஓஹோ இல்ல இல்ல, ஆண்டவர் நம்ம விட்டு தூரம் போகல, என் கூட தான் இருக்கிறார் என்பதை உங்களால உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிலருக்கு பயம் வந்து விட்டா போதும், பாட்டு பாடுவாங்க, ஆமென், கடவுள் நினைச்சுக்குவாங்க, மனதில் தைரியத்தை வச்சுக்குவாங்க. சில செல்போனு குச்சி ஏதாவது எடுத்து ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று மேல கவனத்தை திருப்புவாங்க. இதெல்லாம் பயத்தை குறிக்குது. ஹல்லேலூயா. ஒரு குழந்தை அழுது கொண்டே இருந்தது. தொட்டில போட்டு வச்சுட்டாங்க. அதோடைய தொட்டில கட்டி இன்னொரு கயிறை தன் இடுப்புல கட்டிக்கிட்டு ஒரு அம்மா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. ஐயோ தாய் எங்க போயிட்டான்னு தெரியலையே, அம்மா எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி அழுவுது. அந்த நேரத்துல அந்த அம்மா அந்த கயிறை பிடிச்சு இழுப்பாங்க. அந்த கயிறை இடுப்புல கட்டிக்கிட்டாங்க இல்லையா, கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த கயிறை பிடிச்சி லைட்டா இழுக்கும் பொழுது ஹால்ல தூங்கின குழந்தை, ஓஹோ தொட்டல ஆட்டி ஓடுறாங்க, அம்மா நம்ம கூட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த குழந்தை அழாம இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் மரண இருள் பள்ளத்தில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முழு கோலும் முழு தடியும் என்னை தேற்றும். நீங்க அந்த குச்சியை எடுத்து கீழே தட்டுறீங்க இல்லையா, அந்த சத்தத்தை கேட்டு என்னோடு கூட இருக்கிறீர்கள் நம்ம நம்புகிறேன்னு சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட். அஞ்சாவது ஒரு காரியம் பார்ட்டி, விருந்து. நீங்க ஒரு மிகப்பெரிய சோதனைக்குள்ள போயிட்டு வந்துட்டீங்க இல்லையா, அடுத்ததுதான் பார்ட்டி இருக்கிற ஆண்டவர். என்ன நடக்குதுன்னா, என் சத்ருவுக்கு முன்பாக ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த விருந்துக்கு கதாநாயகரே நீங்க தான், கதாநாயகிலே நீங்க தான். ஹல்லேலூயா. உங்க வேதனைப்படுத்திய, கஷ்டப்படுத்திய, நஷ்டப்படுத்திய, காயப்படுத்திய ஒவ்வொரு நபர்களுக்கு முன்பாக ஹல்லேலூயா ஒரு அழைப்பை, இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷனை கொடுத்து அவரை எல்லாம் கூப்பிட்டு ஹல்லேலூயா அபிஷேகம் என்கிற அந்த எண்ணெயை எடுத்து அதிகாரத்தை எடுத்து ஒரு கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. உங்க சத்ருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவனுடைய அபிஷேகிக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார், முத்திரை முகத்தை கொடுக்கிறார், தலையாக மாற்றுகிறார். வாழ்க்கையில வாழாயிருந்ததே போதும், ஹல்லேலூயா, கீழாக இருந்ததே போதும், இனிமேல் கடவுள் மேலாக வைக்க போறார், உயர்ந்ததில் வைக்க போறார். ஹல்லேலூயா. நீங்க தலையா மாற போறீங்க,
உங்கள் இருதயம் எப்பொழுது நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். என் இருதயம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரால உங்கள் இருதயம் நிரம்பி வழியட்டும். Praise the Lord. அப்பொழுது ஒரு வாழ்க்கையில அநேக நன்மைகள் கிருபைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்க பாத்திரம் நிரம்பி வழிய 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 உங்க இருதய நன்மையினால் நிரம்ப 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 உங்களை சுத்தி நன்மையும் கிருபையும் வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. Praise the Lord. கடைசியா ஒரு காரியம், திரும்ப வீட்டுக்கு வருவதுதான். எல்லா இடத்தையும் சுத்திட்டு திரும்பவும் வீட்டுக்கு வரப்போம். Praise the Lord. நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நினைத்திருப்பேன். நான் நீடித்த நாட்களாக நினைத்திருப்பேன். மறிக்கும் வரைக்கும் நினைத்திருப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு என்னென்ன காரியங்கள் வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள நினைச்சிருக்க போறேன். சொல்லுங்க பாப்பா, நான் கர்த்தருக்குள்ள நினைச்சிருக்க போறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், ஹல்லேலூயா, நான் அப்படிதான் இருக்க போகிறோம். சொல்லுங்க, நான் மறிக்கும் வரைக்கும் கர்த்தருடைய வீட்டுல இருக்க போறேன். ஹல்லேலூயா. முதல் பிளேஸ் எங்க போனோம்? நம்ம முதல் பிளேஸ் புல்லுள்ள இடத்துக்கு போனோம். இரண்டாவது பிளேஸ் எங்க போனோம்? அவர் அருவி அமர்ந்த தண்ணீரை கொண்டு போனார். மூன்றாவது பிளேஸ் நீதியின் பாதைக்கு கொண்டு போனார். நாலாவது பிளேஸ் ட்ரக்கிங், ஏதோ ஒரு நேரத்துல கொண்டு போனார். அஞ்சாவது விருந்துக்கு போயிருந்தோம். இந்த 5 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமானால், தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குமானால், நீங்க கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நினைச்சிருப்பீங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு சொல்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதை ஆசீர்வதியும். இதுக்கு முன்பாக ஆண்டவரே கொடுத்த பேசின திக்கரசுங்க நன்றி சொல்லுகிறேன். Thank you Lord for the prophetic word fulfilling the word Lord. எல்லாம் நிறைவேற்றப்பட்ட திக்கரசுங்க நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. எல்லா பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக நீ வெளியே கொண்டு வருவதற்கு நன்றி சுவாமி. Thank you Lord. அப்பா, இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அத்தனை பேரையும் உமக்குள்ள வந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள உதவி செய்வீர்கள். யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உமக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் வசனத்திற்குள்ளாக, வேத வசனத்துக்குள்ளாக நடத்துவீராக. அதிலிருந்து ஆண்டவரே சக்தியை பெற்று வாழ்வதை செயல்படியாச்சு. பரிசுத்த ஆவியானவர் பெறாதவர்கள் எல்லாம் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படி ஆய்ச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா, யாருக்கெல்லாம் அந்த இளைப்பாறுதல் வேண்டுமோ அத்தனை பேருக்கு இளைப்பாறுதல் தரும்படி ஆய்ச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நீதியின் பாதையில் நடத்துவீராக. நீதி, நேர்மை, தர்மம் என் பாதையில் நடத்தும்படி ஆய்ச்சிருக்கிறேன். Praise the Lord. யாரெல்லாம் பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் இதன் வழியாக மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து வருகிறேன், என்ன செய்வது தெரியவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் தொடும்படி ஆய்ச்சிருக்கிறேன். நீ அதோடு கூட இருக்கிறேன் என்பதை அப்பா உங்கள் கோலும் உன் தடியும் கொடுத்து தேற்றும்படி ஆய்ச்சிருக்கிறேன். கோல் தடி அந்த ஆடுகளை அடிப்பதற்காக இல்லாதவரே, எந்தெந்த நேரத்துல பயப்படுகிறதோ, எந்தெந்த நேரத்துல எல்லாம் எங்களுடைய மெய்ப்பன் இல்லையேன்னு சொல்லி கலங்குகிறதோ, அந்த நேரத்துல உங்களுடைய கோலினால் ஏற்படும் சத்தத்தை கேட்டு தேவனோடு கூட இருக்கிறார் என்பதை அதை பிடித்துக் கொள்வது போல தகப்பனே
ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இது உறுதிப்படுத்தும்படியாயிற்று. சுவாமி, எல்லாருடைய நம்பிக்கையும் உங்க கருத்துல வைக்கிறோம் தகப்பனே. யாரெல்லாம் நான் ரைடிங் பிளேஸ் போயிட்டு அடுத்த பிளேஸ் ஆண்டவரே அபிஷேகியும் வந்திருக்கதுமே செய்தார்களோ அவரை ஆசீர்வதியும். அப்பா, யாரெல்லாம் சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுது. தங்கத்தை போல வெளியே போல புலப்பட்டாலும் தங்கம் எப்படி ஜொலிக்கிறதோ அது போல மாற்றும்படி விலை உயர்ந்த பொருளாக தகப்பனை மாற்றின நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உங்களுடைய வீட்டில் வேத வசனத்துல ஒவ்வொரு காரியத்திலையும் நிலைச்சிருக்கிறது செய்துள்ளோம். ஆசீர்வதிப்பீராக. இரத்த கொடியில் மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கலப்பதாமே. ஆமென். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து தாமே உங்களோடு கூட பேசியிருப்பார். இந்த 23வது சங்கீதத்தை எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் கடவுள் விசேஷமாக உங்களோடு கூட பேசியிருப்பார். ஹல்லேலூயா. அதனால இந்த 5 பிளேஸஸ்ல தொடர்ந்து போங்க. கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்குங்க. கர்த்தருக்காக எழும்பி ஜோடிக்க ஆரம்பிங்க. God bless you.